தன்னோட ஒய்ஃபை கொன்னதா கைது பண்ணி ஜெயில்ல போடப்படுற ஆண்டின்னு ஒருத்தன். இவர் போகக்கூடிய ஜெயில் யாருமே தப்பிக்க முடியாத ரொம்ப கடுமையான பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது. ஆண்டி அந்த இடத்துல கரப்டான போலீஸ் கிட்டையும் கொடூரமான கைதிக கிட்டையும் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அங்க இருக்க கரப்டான போலீஸோட பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணியா ஒரு ஃபேக்கான நேம்ல மாத்தி கொடுத்து ஹெல்ப் பண்றான். ஏன்னா ஆண்டிக்கு டாக்ஸ் கணக்கு வழக்கெல்லாம் அத்துப்படி. அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில்ல நிறைய நண்பர்களை சம்பாதிக்கிறான். அதுலயும் ஒரு நல்ல நண்பன் தான் ரெட்னு ஒருத்தர். இவரால அந்த ஜெயிலுக்குள்ள இவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு என்ன வேணாலும் கொண்டு வர முடியும். இவர் மூலியமா கைக்கு அடக்கமா இருக்க ஒரு சின்ன சுத்திய ஜெயிலுக்குள்ள கொண்டு வர ஆண்டி கிட்டத்தட்ட 20 வருஷமா அவரோட செல்குள்ள இருக்க செவரை யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு அங்க இருந்து தப்பிக்கிற முயற்சியில இறங்குறாரு. இதுக்கு நடுவுல அந்த ஜெயில்ல உள்ள லைப்ரரிக்காக கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் மேல லெட்டர் போட்டு நிறைய புக்ஸ் வாங்கி அங்க இருக்க லைப்ரரிய பெருசா டெவலப் பண்றாரு. அது மூலமா நிறைய கைதிகளை நல்லா படிக்க வச்சு நிறைய பேருக்கு உதவி பண்றது மட்டும் இல்லாம அங்க இருக்க கைதிங்க எல்லாம் ஒன்னா ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு உதவி பண்ற ஆண்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே இந்த ஜெயில இருந்து தப்பிக்க தான் இவரோட செல்ல உள்ள செவரை உடைக்கிறாரா? ஹெல்ப் பண்றன்ற பேர்ல அந்த போலீஸோட பிளாக் மணி எல்லாம் ஒரு ஃபேக் நேம்ல போட்டு வச்சு அந்த மணி எல்லாம் ஆண்டி என்ன பண்ண போறாரு? பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணியா மாத்திர அந்த கரப்டட் போலீஸ்லாம் கவர்மெண்ட் கிட்ட மாட்டினாங்களா இல்லையா? உண்மையாவே ஆண்டியோட ஒய்ஃபை கொன்னது யாரு அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையோட ஃபீல் குட்டா சொன்ன படம் தான் த ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன். இதே மாதிரி பல மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ் சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க.